இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையோட தலைப்பு முயற்சி செய்தால் நிச்சயம் முடியும். ஒரு ஊரில் நிறைய பசங்க ஸ்கூல் படிக்கிறாங்க. அந்த பசங்க எல்லாத்துக்கும் படிப்பு தவிர மற்ற விஷயங்களும் சொல்லித்தரணும் அப்படின்னு அந்த ஸ்கூலில் முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ணி விவசாயத்தோட அருமையை மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் உணர்த்தணும் அப்படின்னு சின்னதா ஒரு முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சி என்னன்னா, எல்லா மாணவர்கள் கையிலையும் ஆளுக்கு ஒரு தொட்டியை கொடுத்து அதுல விதை போட்டு தண்ணி ஊத்தி செடி வளர வச்சு காமிக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த பொறுப்பை ஸ்கூலோட ஹெச்எம் கிளாஸ் டீச்சர்ஸ் கையில ஒப்படைக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியுதோ இல்லையோ, ஆனா ஹெச்எம்மோட முடிவை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா டீச்சர்ஸும் முடிவு பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை நம்ம சொல்லித்தரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே பிள்ளைங்களை எல்லாரையுமே கூப்பிட்டு மண்ணை எடுத்து தொட்டியில் போட சொல்லி விதைய போடுறாங்க. அதில் முதல் நாள் டீச்சர்ஸ் தண்ணி எப்படி விடணும், எப்படி பாதுகாக்கணும், எந்த அளவுக்கு சூரிய ஒளி படணும் அப்படின்னு எல்லாத்தையுமே உட்கார வச்சு சொல்லி தராங்க. சரின்னு சொல்லி எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள்ல இருந்து அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் இதை பராமரிப்பு பண்ண சொல்றாங்க. சரியா ஒரு வாரம் கழிச்சு கொண்டு வந்து ஸ்கூல்ல காமிக்கணும்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி எல்லா மாணவர்களும் ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி செடி போட்டவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிள்ளைங்களுக்குள்ளேயே உன்னோட செடி வளர்ந்துச்சா, எனக்கு இப்பதான் கொஞ்சோண்டு வெளியே தெரியுது அப்படி இப்படின்னு சொல்லி செடியை பத்தின பேச்சாவே அந்த ஒரு வாரமும் போகுது. அதுல அந்த ஒரு வாரம் கூட தாங்க முடியாத சிலர் என்ன செய்யறாங்கன்னா, இவ்வளோ நாள் ஆச்சு இன்னமும் விதை செடியாகவே இல்லை, அப்ப நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி சில பேர் தூக்கி போட்டு உடைச்சிடுறாங்க. சில பேர் அப்படியே கமுத்து வச்சிடுறாங்க. அப்புறம் சில பேர் நமக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், ஸ்கூல்ல கொண்டு வந்து காமிக்க சொன்னாங்க, நாம வளரலன்னு சொல்லி காமிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சில பேர் இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த நாளும் வருது. எல்லாரும் அவங்களோட தொட்டியை எடுத்துட்டு வந்து கிரவுண்ட்ல வைக்கிறாங்க. எல்லா கிளாஸ் டீச்சர்ஸும் வந்து பக்கத்துல நிக்கிறாங்க. கொஞ்சம் பேர் மட்டும் தொட்டியை கொண்டு வரவே இல்லை. அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சுட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, இனிமே இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி கண்டிச்சு அவங்களுக்கும் அடுத்த ஒரு வாரம் டைம் கொடுத்து தொட்டியில மண்ணு நிரப்பி விதை போட்டு தண்ணி ஊத்த சொல்றாங்க. சில பேர் அதை விருப்பப்பட்டு செய்யறாங்க, சில பேர் விருப்பமே இல்லாம செய்யறாங்க. அதுல ஒரே ஒரு பையன் மட்டும் அவங்க முதல் நாள்ல விதை போட்டு கொடுத்ததுல இருந்து கடைசி 2வது வாரம் வரைக்கும் மறக்காம தண்ணி ஊத்திக்கிட்டே வரான். அதுல முதல் வாரத்துல போட்டவங்களுக்கும் பெருசா யாருக்கும் செடி வளரல, 2வது வாரத்துல கொடுத்தவங்களுக்கும் யாருக்கும் பெருசா செடி வளரல. ஆனா அந்த ஒரே ஒரு பையனுக்கு மட்டும் ஒரு சின்ன செடி வளர்ந்துருந்தது. அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா போச்சு. எல்லா மாணவர்களும் டே எப்படிடா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். அவன் கேட்டதும் மற்ற மாணவர்களும் அந்த பையனை சூழ்ந்துக்கிட்டாங்க. கிளாஸ் டீச்சர் எல்லாரும் தள்ளுங்க தள்ளுங்க, என்ன பண்றீங்க, அந்த பையனை சூழ்ந்துக்கிட்டு தள்ளுங்க, அவன் செடி எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க, என்னப்பா பண்ண நீ அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பையன், இல்ல டீச்சர், நீங்க சொன்ன மாதிரி தொடர்ந்து தண்ணி ஊத்திக்கிட்டே வந்தேன். போன வாரம் கூட எனக்கு எதுவுமே வளரல, ஆனா இந்த வாரம் ரொம்ப சின்னோண்டா ஒரு செடி வந்திருக்கு. இதை பார்த்ததும் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு டீச்சர் அப்படின்னு சொல்லி சொன்னான். இதை கேட்ட டீச்சருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. சின்ன பையனா இருந்தாலும் எவ்வளவு பக்குவமா நடந்துக்கிறான். நீங்களும் தான் இருக்கீங்களே, உங்களுக்கும் தானே விதை போட்டு கொடுத்தேன், யாரோட செடியுமே முளைக்கல, இவனோட செடி மட்டும்தான் முளைஞ்சிருக்கு, நல்லா அழகா இருக்கு. இது மட்டும் இல்ல, உனக்கு இந்த மாதிரி நான் வாரம் ஒரு தொட்டி உனக்கு கொடுக்கறேன், நீ நல்லபடியா செடி வளர்த்து கொண்டு வந்து இந்த கிரவுண்ட்ல வை, நம்ம ஸ்கூல் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வாரம் ஒரு முறை அவனுக்கு தொட்டியில விதை போட்டு கொடுத்தாங்க. அந்த பையனும் அதே மாதிரி செடியை சின்ன சின்னதா வளர்த்து கொண்டு வந்து கிரவுண்ட்ல வச்சான். அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு அந்த கிரவுண்டு ஃபுல்லா வெறும் மரங்களும் செடிகளும் அழகா இருந்தது. பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்குறத பார்த்ததும் அந்த கேம்பஸ்குள்ள வரவங்க எல்லாருமே இது ரொம்ப அழகா இருக்கு, இதை யார் வச்சது, இந்த செடியை வச்சவங்களுக்கு விவசாயத்தோட அருமை பெருமை எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த பையன் ஸ்கூல் படிச்சு முடிச்சதும் அவனுக்கு பிஎஸ்சி அக்ரி ஃப்ரீ சீட்டே கிடைச்சது. ஏன் அப்படின்னா அவன் விடாமுயற்சியினால ஸ்கூல் கிரவுண்ட்ல மட்டும் செடி வைக்காம விவசாயத்து மேல அளவு கடந்த பற்று வச்சிருந்தான். இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, விடாம முயற்சி செஞ்சோம்னா நாம எதிர்பார்க்கறத விட நமக்கு லைஃப்ல பெருசா கிடைக்கும்.